ஹலோ ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு த ட்ரேட் மைனிங்ஸ் கிரிப்டோ யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா டெய்லி மார்க்கெட் அனலைஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்க்கெட்டில் எந்த பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல பை பண்ணோம், நம்ம நேற்று இன்னைக்கு மிட் மார்னிங்கில் வந்து நம்ம கிரிப்டோத்தை பற்றி இந்த கிரிப்டோ இங்கே பை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய நம்ம சஜஷன் கொடுத்துருந்தோம். ஸோ அதை ஹோல்ட் பண்ணலாமா வேண்டாமா, அதுக்கடுத்து நம்ம எந்தெந்த கிரிப்டோவில் நம்ம கொடுத்துருந்தோம், அது எவ்வளோ மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது, பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோ கூட டேரெக்டாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிடிசி தான் பார்க்க போகிறோம். பிடிசி பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று சொன்னதான் ஆல்மோஸ்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா மேலே போயிடலாம். சரிங்களா, இது வரைக்கும் எல்லாருக்கும் நம்ம சொன்னதான் தெளிவாக இருந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நான் மிட் மார்னிங்னு சொல்லியிருந்தேன் மார்க்கெட் இப்போதைக்கு பையிங்கில் தான் இருக்கிறேன், எந்த காரணமும் இல்லை. காரணம் ஏன்னு சொன்னீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு சின்ன புல் பேக் வந்துச்சு, திரும்பி மேலே போகலாம். ஸோ இப்படியே மேலே போயிட்டு சின்ன புல் பேக் கிடைக்கும், அந்த மேலே போவோம். இதுதான் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சராக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து பையிங் சைடில் தான் இருக்கணும். 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மார்க்கெட் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாலாம் டவுன்ஃபால் ஆகலை. எப்போ நம்ம மார்க்கெட்டு செல்லிங் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னா இதுக்கு கீழே வந்தால் கூட செல்லிங் கிடையாது, ஒரு சின்ன புல் பேக் கூட நம்ம சொல்லிக்கலாம். நம்ம எப்போ தெரியுமா ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம செல்லிங் போகணும்னா மினிமம் இந்த லெவல் 62,000, இது 60,000 கீழே வந்தால் மட்டும்தான் செல்லிங்க்கு போகணும். அது வரைக்கும் என்ன நம்ம சைட் வேஸ் சொல்லிக்கலாம். நீங்கள் அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்கள். இதுதான் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். இப்போதைக்கு பையிங் சைடு தான் இருக்கிறோம். இப்போ நம்ம புதுசாக குவான்டிட்டிலாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல, அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். அதுவே நமக்கு போதுமானது தான். சரி, அதுக்கடுத்து எத்திரியம் பார்ப்போம். எத்திரியம் பார்த்தீங்கன்னா எத்திரியம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து இங்கே பிரேக் அவுட் கொடுத்துட்டா ஒரு சின்ன புல் பேக் வாய்ப்பு இந்த மாதிரி கொடுத்துருந்தா கரெக்டாக இந்த லெவல் கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்து திரும்பி அப் சைடு போகிறோம். ஸோ எத்திரியம் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்தீங்கன்னா ஹையர் சைடு போக வாய்ப்பு ரொம்ப ஹையராக இருக்குது. ஸோ யாரெல்லாம் எத்திரியம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா இப்போ பை பண்ணிக்கலாம், ஒரு ஆப்ஷன் தான். பட் ஸ்டாப் லாஸ் வந்து மினிமம் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் தான் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக. ஏன்னா இந்த லெவல் கிட்ட வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சா பெட்டரான பிளேஸு. இதுவே நீங்கள் இங்கே வச்சிங்கன்னா வந்து மார்க்கெட் ஒரு சின்ன வால்ட்டில் திரும்பி டவுன்ஃபால் ஆகும், மேலே போகும், இந்த மாதிரி இது இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்க பாருங்கள். மணி மேனேஜ்மெண்ட் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்திரியம் வந்து பையிங்கில் இருக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சோல் பார்த்தீங்கன்னா பையிங்கில் தான் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள். சோல்லாம் வந்து எதுவும் க்ளோஸ் பண்ண வேண்டாம். H5 ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா H5 வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி நேற்றே சொல்லியிருந்தோம். நேற்று நம்ம சொல்லியிருந்ததுலேருந்து எவ்வளோ தூரம் இப்போ இன்க்ரீஸ் ஆகிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ எத்திரியம் வந்து சோல் 5 வந்து நம்ம இந்த லெவல் கிட்ட நம்ம இங்கே சொல்லியிருந்தோம் பையிங் சொன்னதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்வளோ வந்துருக்குது. வி தாட் மேபி 4.13% சின்னதான், பட் பரவாயில்ல. நம்ம அதுக்கு மேலே நிறையவே நம்ம கேப்சர் பண்ணியாச்சு. இப்போ நியோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியோ வந்து நம்ம மோஸ்ட்லி நம்ம ப்ரிஃபர் பண்ணலை. நியோ ஆர்என்டிஆர் பையிங்கில் தான் இருக்கிறாங்க, பட் ஆனால் பர்ஃபெக்டான பேட்டர்ன் கிடைக்கல. ஸோ அதனால் நான் வந்து பையிங் சொல்லலை. எஸ்எஸ்வியும் பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் சைனில் போயிட்டுலாம் எஸ்எஸ்வி முடிஞ்சால் நீங்கள் பை பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் அழகாக க்ரியேட் ஆகுது. பிரேக் அவுட் கொடுத்தா ஒரு நல்ல அப்சைடு போக வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். இந்த லெவல் கிட்ட வந்து ஸ்டாப் லாஸ் வைங்க எஸ்எஸ்வியை. ஓகேவா, டேயில் நம்ம காமிக்கிறேன். டேயில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பிரேக் அவுட் கொடுத்தானா நல்ல மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் முந்தானத்தில் நம்ம சொல்லியிருந்தோம் செல்லிங்க்கு, பட் இப்போ மார்க்கெட்டு ரொம்ப வியர்டாக ஆகிடுச்சு. பையிங்க்கு தான் ப்ரிஃபர் பண்ணுறோம் பையிங்க்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மியூ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே காலையில் சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல பையிங்கிட்டு சொன்னதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறாங்க அடுத்து நீங்களே பாருங்களா. ஆல்மோஸ்ட் 20% மேலே இன்க்ரீஸ் ஆகிடுது. திஸ் என்ஆஃப் ஃபார் ஆஸ் ஒரு கிரிப்டோவில் 20% போதுமான தானே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏகேஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து பையிங் சொல்லியிருந்தோம். பட் இங்கே மார்க்கெட்டு பாருங்களா, ஆல்மோஸ்ட் இங்கே ட்ரெண்ட் லைன் வந்து அப்சைட் பண்ணனா ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்தோம், திரும்பி கீழே இருக்குன்னா இது பிரேக் அவுட், இந்த மாதிரி போக வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதனால் வந்து இது பையிங் தான் இருக்கிறோம், பட் ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது வர. காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு பட் ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. பிரேக் டவுன் போனோன்னா இந்த லெவல் எப்போ க்ராஸ் பண்ணணும் அப்போ வந்து ஒரு நல்ல அப்சைட் போக வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நாட் பார்த்தீங்கன்னா வந்து பையிங் சொல்லியிருந்தோம். காரணம் ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிளுங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், பார்க்காதவங்க போய் பாருங்கள். மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்சைட் பண்ணனா ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்தானா இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் வந்து டபுள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணிக்கிறான். இதே ஒரு நல்ல சைனிங் தான் இது வந்து பையிங்க்கு போகிறதுக்கு. நம்ம இதனால தான் வந்து நம்ம நாட்டை வந்து பையிங் சொல்லியிருந்தோம். பையிங் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலாம், 40% வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இது ஒரு நல்ல கிரிப்டோ தான், பட் ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம 12% வச்சுக்கிறோம். 1:4 மாதிரி கணக்கு பார்த்துக்கிறோம். நாட் வந்து நம்ம குட்டானது தான். ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து நாட்டை வந்து நம்ம பையிங் பண்ணலாம் இப்போ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா. அந்த பார்த்தீங்கன்னா இசட்ஆர்ஓ வந்து வேறு லெவல்லங்க. ஒரே பார் தான் ஆல்மோஸ்ட் 12.4% கிடச்சிது. நம்ம இந்த லெவல் கிட்ட வந்து பையிங் சொல்லியிருந்தோம். நம்ம இதை எதில் சொல்லியிருந்தோம்னா நம்ம டெலிகிராம் சேனலில் சொல்லியிருந்தோம். யாரெல்லாம் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க.
டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ZRO காரணம் வந்து வெரி சிம்பிள். நம்ம ஆல்ரெடி இதுக்கு வீடியோ சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் திரும்பி சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஓப்பன் இந்த கருத்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி கிரியேட் ஆகிட்டா, இதை பிரேக் அவுட் கொடுக்குற நிலைமை இருந்தால் அதான் நம்ம பையிங் சொல்லணும். சொன்ன மாதிரி கொடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12% கிடச்சிது. இது வந்து எவ்வளோ தூரம் டார்கெட்ன்றது இப்போதைக்கு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 5 கிட்ட போகும். அந்த நம்ம வெயிட் பண்ணணும். பேட்டர்ன் ஏதாவது சம்திங் கிரியேட் ஆச்சுன்னா ஆப்போசிட்டில் நம்ம அப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ZROக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக டிஐஏ பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருந்தோம் மொதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு பர்ஃபெக்டான பேட்டர்னில் கிரியேட் ஆகிடுது. இங்கே ஒரு நல்ல பையிங் சைன் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம பையிங் சொல்லியிருந்தோம். 4 ஹவர்ஸ்லேயே நம்ம பார்த்துருவோம், பெட்டராக இருக்கும். சாரி 1 ஹவர் வந்துச்சா. 4 ஹவர்ஸை பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்கள், சின்ன இதில் டைம் அழகாக இருக்குது பேட்டர்னு. ஸோ இது பிரேக் அவுட் கொடுக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இது அப்சைடு போனோன்னா திரும்பி இது ஒரு நல்ல ஒரு பையிங் சைன் தான். நம்ம பர்ஃபெக்டாக ரிட்டர்ன் பண்ணலாம். பட் நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே கீழே வச்சுருந்தோம். காரணம் ஏன்னா வந்து தேவையில்லாத வாலட்டைலில் வந்து தேவையில்லாமல் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்கு தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம். இது ஒரு நல்ல கிரிப்டோ தான். நம்ம வெயிட் பண்ண பார்ப்போம். தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டாக வந்து நம்ம சொல்லியிருந்தோம். லிஸ்ட்டாக சொன்னதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கலாம். லிஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எந்த லெவலுக்கு எடுத்தோம்னா இந்த லெவல்லேருந்து இந்த சம்திங் இந்த லெவலுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நல்ல மூவ்மெண்ட் இருக்குது. காரணம் பின்னாடி என்ன பேக்ரவுண்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து கிரியேட் ஆகுது, மொதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து கிரியேட் ஆகுது. நம்ம அதை டைம் இல்லைன்னா ஸ்ட்ரக்குன்னு நம்ம வீடியோ ரெக்கார்டிங் பண்ண வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெண்ட் லைனு, அதுமாதிரி கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் இது வந்து லாஸ்ட்டு வந்து புல் டவுன். இந்த லெவல் கிட்ட வந்து மார்க்கெட் வந்து இங்கே ட்ரேட் ஆகிட்டு பிரேக் டவுனுக்கு வெயிட் பண்ணியிருந்து கரெக்டான பேட்டர்ன் கிடச்சோடனே மேலே அப்சைடு போகிட்டு ஆரம்பிச்சோம். ஸோ அதனால் வந்து நம்ம பையிங்க்கு நம்ம சொல்லிடணும், சரிங்களா. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பார்ல தான் பாருங்கன்னா நல்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் கிடைக்கும். 13.49% நம்ம சொன்னது இப்போ இதை வேலிடிட்டி எப்படி சொல்கிறேன்ட்டு. ஸோ அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மார்க்கெட் அனலைஸ் வேணும்னா டெய்லி நம்மளோட டெலிகிராம் சேனல், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பில் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம யூடியூப்பில் தான் வந்து எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான டைமில் சிக்னல்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பர்சனலாக ஏதாவது வேணாலும் கூட நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீயாகவும் சிக்னல்ஸ் கொடுக்குறோம். ஸோ அதனால நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னா உங்களுக்கு யூஎஸ்டி ஏதாவது தேவைன்னா நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் எல்லாமே பண்ணிக்கிறோம். ஸோ அதையும் பாருங்கள். அண்ட் தென் மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.